குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். 8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 3 அல்ஜீப்ரால எக்ஸசைஸ் 3.6ல 4th ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் 4th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா x உடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2x/3 - 4 = 10/3. கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ். அப்போ அந்த எக்ஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக தனியாக ஆக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா எக்ஸே இல்லாத டேர்மை ஃபஸ்ட்டு ஆப்போசிட் சைடில் எடுத்துகிட்டு போங்க. அப்போ என்ன இருக்குதுங்க எக்ஸ் இருக்கிற டேர்மை அதை இந்த பக்கம் வச்சுக்கோங்க. தட் இஸ் 2x/3 = முதல்ல அந்த பக்கம் என்ன இருக்குதோ ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிடணும். எழுதிட்ட பிறகு இந்த -4ன்றது ஆப்போசிட் சைடில் போச்சுன்னா என்னவா வரும்னு பார்த்தீங்கன்னா +4. ஸோ எப்போவுமே சிம்பிள் பார்த்தீங்கன்னா மைனஸ் அடுத்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ், அந்த மாதிரி கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கால்குலேஷனை ஃபர்ஸ்ட் நம்ம முடிச்சிடணும். ஸோ என்ன கால்குலேஷன் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2x/3 அப்படியே வச்சுக்கோங்க, எதுவும் பண்ணாதீங்க. இது ப்ளஸ்ஸில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் என்ன செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர், அதாவது பகுதியை நீங்கள் செக் பண்ணணும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு கீழே போடணும். 3 × 1 3. இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் குறுக்கு பெருக்கல் எப்போ தான் வரும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே டேர்ம்ஸை நம்ம ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணணும்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் தி ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் வே. ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மேலே 10 எடுத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற 1ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஸோ அப்போ 10 × 1 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 10. நடுவில் இருக்கிற சிம்பிளை அப்படியே போட்டுக்கோங்க. இந்த மேலே எடுத்தீங்கன்னா ஆப்போசிட் கீழே. அப்போ 4 × 3 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 12. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணாமல் இந்த பக்கம் எதையும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஸோ அப்போ 2x/3 = 10ஐயும் 12ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 22/3. இப்போது இது சிம்பிளிஃபைடு ஆன்சர். எக்ஸ் வேணும். அப்போ எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிறத நான் ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போகணும். 2xன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டிவிஷன் ரைட்டு. 2xன்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா 2 × x. அப்போ மல்டிப்ளிகேஷன் ஆப்போசிட் சைடில் போகும்போது டிவிஷனாக வரும். ஆனால் இங்கே நமக்கு இருக்கக்கூடிய நம்பர் எப்படி இருக்குது, ஃப்ராக்ஷனில் இருக்குது. அப்போ அந்த ஃப்ராக்ஷன் ஆப்போசிட் சைடில் போகும்போது என்னவா வரும்னு பார்த்தீங்கன்னா தலைகீழாக வரும். விச் மீன்ஸ் ரெசிப்ரோக்கலாக மாறும். அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸை மட்டும் அந்த பக்கம் வச்சுக்கோங்க. எப்போவுமே அந்த பக்கம் இருக்கிறத ஃபஸ்ட் எடுத்து எழுதுங்க. இந்த மாதிரி ரெசிப்ரோக்கல்ஸ் வருதுன்னா நம்ம நடுவில் யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள் என்னவா தான் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன். அப்போ 2/3ன்றது என்னவா மாறும்னு பார்த்தீங்கன்னா 3/2. ஸோ இது பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடிஷன் இருக்கிறதுனால டினாமினேட்டர் சேமாக இருக்கணுன்ற கான்செப்டை யூஸ் பண்ணுவோம். மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்லாம் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் கேன்சலேஷன் பண்ணால் போதும். ஸோ அப்போது 3 1s are 3, 3 1s are 3. இங்கே பார்த்தீங்கன்னா 2ம் 22ம் எந்த டேபிளில் போகும்னு பார்த்தீங்கன்னா 2 டேபிளில் போகும். ஸோ 2 1s are 2, 2 11s are 22. எப்போவுமே கீழே 1ன்னு வந்துருச்சுன்னா நம்மளோட சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் டிவிஷன் ஓவர் அப்படின்றது அர்த்தம். ஸோ அப்போ மீதி என்ன இருக்குதோ அதை ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி எடுத்து எழுதுனா ஆன்சர் ஓவர். ஸோ அப்போ x = என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 11 1s are 11, 1/1 is 1. கீழே 1ன்னு வந்து அதை போடணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அப்போ x உடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 11. ஸோ இதுதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறோம். தேங்க்யூ.